ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. பிக் பாஸ் சீசன் 8 இந்த சீசன் தரமான சம்பவம்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பிக் பாஸே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது 24 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமினேஷனும் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த நாமினேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி எலிமினேஷன் ஆகிறதுக்கு. ஸோ தேர்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் யார் எவிக்ஷன் ஆகிறாங்களோ அதுவுமே காமிச்சிட்டாங்க. பட் ஆனால் எனக்கு நேற்றுக்கே தெரியும் இங்கே எலிமினேஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து இன்றைக்கி மதியானம் நான் போஸ்ட் போட்டிருந்தேன். வீடியோ எடுக்கணும்னு நினச்சி அது ப்ரோமோமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ எப்படிங்க 24 ஹவர்ஸில் ஒருத்தவங்களை அங்கே என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு மட்டும் ஒரு சின்ன பொண்ணாக இருக்குன்னு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த பொண்ணு சொல்லியிருக்க போகிறாங்க. அதனால் வந்து எல்லாரும் சொன்னதுனால அந்த பொண்ணு வந்து எலிமினேட் ஆகி போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த பொண்ணு திருப்பி வரும் வேர்ல்டு கார்டு என்ட்ரியில். 24 ஹவர்ஸில் என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் எந்த சீசனுமே வந்து இந்த மாதிரி வந்து இல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு சீசன், அதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம பிக் பாஸ். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்ம விஜய் சேதுபதி அண்ணா வந்து வேறு லெவலில் ஹோஸ்ட் பண்ணாருங்க. ஏன்னா தான் வந்து கமல் சார் வந்து பண்ணியிருந்தாலும் எப்படி பண்ண போகிறாருன்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்ததே ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நேரம் பேசி ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நக்கல் பண்ணுறது எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணார். எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக அவர் பண்ண அந்த ஹோஸ்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் என்ன மாதிரி ரசிச்சிங்கிறதையும் சொல்லுங்கள். எல்லாத்தையுமே அவர் தப்புன்னு பட்டால் அவனே கேட்டுறாரு, எதுவுமே யோசிக்காமல். பட் கமல் சார் இவ்வளோ நாளாக வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்டலாம் பேசாமல் எனக்கு தெரியல. பட் இவங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டே ரொம்ப நேரம் பேசினாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம பவித்ரா ஜனனி நிறைய பேர் வந்து டான்ஸ்லாம் ஆடினாங்க, முன்னாடி ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. பட் ஆனால் வந்து ஏன் தெரியல டெலகாஸ்ட் பண்ண எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சு 2 டான்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரியல. பட் எனிவேஸ் நேற்றுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இதில் வந்து ஜாக்லின் மட்டும் தான் எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் மட்டும் தான் இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இதுக்கு எனக்கு ஒத்துக்கல. நான் வந்து பாய்ஸ் நாமினேட் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது என்னோட இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னமும் அவங்க டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள வந்து ரூல்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் அதுலேயுமே வந்து உங்க போய் உள்ள இன்க்ளூட் ஆகலை. நான் வந்து பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு பேசினா தான் நான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்து ரெண்டு இது பிரிச்சுட்டாங்க இல்லையா? பாய்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டோர் ரூம் இருக்குது. இவங்க கிட்ட வந்து கன்ஃபெஷன் ரூமும் அந்த ஹாலும் மட்டும்தான் இருக்குது. கிச்சனுக்கு வரணும்னா அவங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து கன்ஃபெஷன் ரூம் இல்லை ஹால் வந்து உட்கார மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க என்ன ரூல்ஸ், அந்த மாதிரி ரூல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூல்ஸ்க்கு டிஸ்கஸ் பண்ணுற இடத்துலையுமே வந்து நம்ம ஜாக்லின் போகல. ஏன்னா வந்து பிக் பாஸ் கூப்பிட்டா தான் நான் வந்து போகணும்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ வந்து கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, பட் அவங்க கன்வின்ஸ் ஆகலை. ஸோ அந்த பக்கம் நம்ம வேறு லெவலில் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி பார்த்தேன். இதில் வந்து இந்த எலிமினேஷன் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக இது வந்து அன்ஃபேர் தான், என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஃபேர் தான். ஏன்னா 24 ஹவர்ஸில் ஒன்றுமே பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த 1 வீக்கு அப்புறம் எலிமினேட் பண்ணால் கூட ஓகே, இந்த ஒன் வீக்கான பர்ஃபார்மன்ஸ் அவங்க பார்த்துக்கலாம். இந்த 1 டேல வீட்டில் இருக்க எல்லாரோட பேரை தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம் தான். பேஸ் வந்து வெளில போயிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் அப்கமிங்கில் வராங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எலிமினேஷன் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.